இனிய நேயர்களுக்கு இனிய என் வணக்கங்கள். அதிபதிகள் என்றால் என்ன என்பதை பற்றி கட்டுரையில் கேட்போம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கிறார்கள். அதேபோல பொதுவாக நமது வீடுகளிலும் சரி, ஊர்களிலும் சரி, உலகத்திலும் சரி அதிபதிகள் இருக்கிறார்கள். அந்த அதிபதிகளை நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும். அப்படி என்ன அந்த அதிபதிகள் என்று பார்த்தோமானால், எல்லா திசைகளுக்கும் ஒரு அதிபதி இருக்கிறார்கள். அவருடைய சுலோகத்தை நான் முதலில் சொல்கிறேன். கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன். ஐராவத கஜாரோடம் ஸ்வர்ணவர்ணம் கிரீடினம் சகசர தயனம் சக்கரம் வஜ்ரபாணின் விவாயேத். அடுத்து அக்னி பகவான். சப்தார்ஜிசம் ஸ்ரீ பிப்பிராணம் அஜமாலாம் கமண்டலம் ஸ்மாலா வாலாகலோ ரக்தம் சக்திகசம் சகாசனம். அடுத்து யமன். தெற்கு திசைக்கு அதிபதி யமன். கிருக்காந்தம் மகிசாரோடம் தெண்டகஸ்தம் பயானகம் காலபாதசரம் கிருஷ்ணம் தேயே தசினத்திக் பதிம். அடுத்து பார்த்திங்கன்னா தென்மேற்குக்கு நிருதி பகவான் இருக்கிறார். ரத்த நக்திரம் ஜவாரோடம் நீலத்வலம் தலப்பரகம் கிருபானவாணி மாஸ்ரோகம் பிபந்தம் ராஜஜேஸ்வரம். அடுத்து வர்ணன் இருக்கிறார். நாகபாதஸ்வரம் கிருஷ்ணம் ரக்தோ திகி விக்கிரகம் சசாங்கம் தவளம் தியத் வர்ணம் மகராசனம். அடுத்து வாயு. அபீதம் அருதச்சாயம் விழுவலத்துவச தாரிணம் பிராமண பூதாம்சம் கரிஷ்ணத்தம் சமீரணம். அடுத்து குரு பகவான். குபேரனுடையது. குபேரன் தான் அடுத்த திசைக்கு அதிபதியாக வர்றாரு. குபேரம் மனுஷாஜீனம் ஸ்கர்வம் கர்வ விக்கிரகம் வர்ணச்சாயம் கதாகஸ்தம் உத்திராதிபதியும் செமரேத். அடுத்து வடகிழக்குக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஈசானன். ஈசானன் விருஷபாரோடம் திரிசூலம் வியாதாரினம் சரிச்சந்திர சமாகாரம் திரிநேத்திரம் நீலகண்டகம். இவங்களை தினந்தோறும் நம்ம வணங்கினோம் என்றால் இவர்கள் யாரை கடவுள் என்று மதிக்கிறார்களோ அவர்களிடம் நம்மை பற்றி நல்லதாக பேசுவார்கள். ஆகவே இவர்களை நாம் தினந்தோறும் வணங்கியிருந்தால் வீடும் ஊரும் உலகமும் நன்றாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.